வந்திருந்தாலும் வந்த பெனிஃபிட் எதுவும் கிடையாதுங்க. தேவையில்லாத ஒரு காரியத்தை செஞ்சு நான் அதை செஞ்சு விடுறேன் இதை செஞ்சு விடுறேன்னு வாயில சொல்லதே ஒழிச்சு செயல்பாட்டுக்கு வரல. பொம்பளை ஆளுகள்லாம் இன்னும் நான் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன், பாதுகாப்பு கொடுப்பேங்கிறதா பாதுகாப்பு முன்ன எதுவும் கிடையாது. அது எதுக்கு ஓடுறது? போக்சா சட்டத்துல போறது போயிட்டு இழுக்க நுழைஞ்சு தற்பொழிச்சுட்டே இருக்கான். இந்த ஆள் வந்தது கூட எல்லாத்தையும் நான் காட்டி போறேன்னு சொன்னதெல்லாம் வேஸ்ட்டுட்டேன். ஏன்னா என்ன சினிமால என்ன நடிக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஆள் நடிச்சு காமிக்கணும்னு பாக்குறாரு. ஏன்னா இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட தொழில். இவரை நம்பி பின்னால போறவெல்லாம் இருந்த கட்சியில இவ்வளவு தூரம் ஒரு வலுவா இருந்துட்டு அங்க தாவுறாங்கன்னு சொன்னா அந்த குதிரை போர் சமாச்சாரம் நீ இழுக்கிற இழுவினாலே அங்க தாவுறாங்க. ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அதே காரணத்துல என்ன இவங்க கூப்பிடும் போது என்ன அவன் சொத்து பாதுகாப்புக்கும் அவன் சொத்தை பாதுகாத்துக்கிறதுக்கும் அவனுடைய மேல இருக்க இந்த ஊழலை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் இந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள வந்தா நம்மளுக்கு நெருக்கடி வந்தால் வந்துடும், அதனால தற்காப்புக்காக வேண்டி அங்க உழுக்கு நுழைஞ்சுக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆனாங்க இப்ப நம்ம இந்த சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இப்ப ஒரு முதலமைச்சர் வந்திருக்காரு. அதான் இப்ப அளவுக்கு அதனால படத்தை காமிக்க கூடாதுங்க. அதனால ஒரு முதல்வர் இப்ப எல்லாம் அந்த படத்தை இதே எம்ஜிஆரவே அவர் வாயில இருந்து வந்துச்சு. என் திரையுலக சமாச்சாரத்துல நான் படத்துல நடிக்காம இருக்கேன், இந்த படத்தை கூட நான் இருக்க வரைக்கும் காமிக்க வேணாம்னு சொன்னவர் அவர் ஒரு ஆள்கிட்ட மீறி மக்களால்கிட்ட போடுங்க, அதனால எந்த இதுவும் இல்லைங்க அப்படின்னு மக்களால் அப்புறமா போடப்படுறது உள்ள நாள் கழிச்சு எம்ஜிஆரே போட்டாரு. ஆனா நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் என்ன சொல்றாருன்னா இந்த திரைப்படத்தை வந்து நம்ம திருவிழா மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாரு ஒரு அமைச்சர். ஆமா, இப்ப வெகுளி போய் இருக்கவே இல்லை அமைச்சருங்க எல்லாம் வெகுளித்தனமான ஆளுங்க, சின்னத்தனமான ஆளுங்க தானே. இது அரசியல் அனுபவம் இல்லாம இருக்கிறவங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாததுக்கு, இதை கொண்டாடுறதே தேவையில்லாதது, இதை கொண்டாடக்கூடாது. ஏன்னா அவரே சொல்லணும், ஐயா எனக்கு இப்படி கொண்டாட்டம் வேணாம், ஏன்னா இதுதான் நார்மலா வந்தமா சினிமா படத்தை பார்த்தோமா போகட்டும், இதை விளம்பரமா கொண்டாடாதுன்னு சொல்லி அவரையும் சொல்லணும். இங்க கூட இருக்க ஆளை மட்டும் உங்களுக்கு குறி ஏற்றி விட்டு இது திருவிழாவே கொண்டாடணும்னா அன்னைக்கு நடக்க போற சமாச்சாரம் ஒரு அசம்பாவே நடந்துருச்சு. சப்போஸ் அந்த திருவிழா ஒரு அசம்பாவே நடந்துருச்சு இங்க நடக்கிற சினிமாவுல. ஒருத்தருக்கு ஒரு கட்சி போட்டியிலேயே நடந்து போச்சுன்னு சொன்னா யார் மேல கெட்ட பேரு? முதல்வர் மேல கெட்ட பேரு. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு ஆனந்த் மேல கெட்ட பேர் இல்ல, நீ கெம்பிரிக்கம் அவருக்கு முன்னால கெம்பிரிக்கம் படுத்தணும்னு நீ நினைக்கிற. நாளைக்கு இது ஒரு வெளியில இப்ப மீட்டிங் நடந்து 42 பேரை சாக வச்சையில அந்த மாதிரி ஒரு சீன் நடந்துக்குச்சுன்னா என்ன செய்யுது? அதானே ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி சொல்றீங்க. சரிங்க. இப்ப 42 பேரும் சொன்னதுனால கேக்குறேன், இந்த 42 பேர்ல 32 குடும்பங்களுக்கு வந்து அரசாங்க வேலை கொடுக்க கூடாதுங்க. அடிச்சு பட்டதாரியம் சும்மா கிடக்குறானே, இன்னைக்கு நீ அடிச்சு போட்டு வந்ததுக்கு நீ 4வது பேருக்கு நீ நல்ல பேரா இருக்கிறதுக்கு நீ அரசியல் வேலை கொடுக்குறியா? இதுக்கு போது என்ன இருக்கணும், நீ போராடி இருக்கணும். இவங்களுக்கு அரசியல் வேலை நானு கவர்மெண்ட் உங்களுக்கு வாங்கி தரணும்னு கூட சொல்லியிருக்கலாம். நீ இன்னைக்கு வந்தவங்களே பொறுத்து அங்க படிச்சு பட்டதாரிகள் என்ன செய்வான்? சீனியாட்டி போற இருக்கவே என்ன செய்வான்? எம்ப்ளாய்மெண்ட் பாய்ச்சவே என்ன செய்வான்? நீண்ட தேர்வு நீ எழுதுறதுக்கெல்லாம் உன் இஷ்டத்துக்கு நீ ஆளுகளை போடுவேன், உன் இஷ்டத்துக்கு நீ வந்த உடனே ஆளுகளை நீ நியமிச்சு வேலை கவர்மெண்ட் ஸ்டாப் ஆகிக்கிடுவேன். அப்ப பரிசு எழுதிலிருந்து அங்க சீனியாட்டி இருக்கவே அப்படியே போயிடுறதா? அப்ப இது தவறான எடுத்துக்கு இது செய்யவே கூடாது. இது தவறான எழுத்துக்க 100க்கு 100 உண்மை. இன்னைக்கு நீ வந்துட்டு இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல நடந்தது நீ வர போயிட்டு அந்த சமாச்சாரம் இருக்கும்போது 100,000 பேர் டிஎம்கேல ஓட்டான், அண்ணா டிஎம்கேல கூட்டங்க போட்டாங்க. இத்தனை சாவா வந்துச்சு சொல்றது ஒரு டயம், நீ வந்தது ஒரு டயம், ஆளை போட்டு அமுக்குறது ஒரு டயம். என்னன்னு கேட்டா டிஎம்கேனாலே வந்துச்சுன்னு சொல்லி அங்கிட்ட அந்த ஆளை தூக்கி போட்டாங்க. ஆமா, இங்கிட்டு இதை போட்டவங்களே நீ இந்த வாக்குல இங்கிட்டு மாத்தின, இந்த மோட்டியில நடந்துகிட்டு. இப்ப இறந்தவங்க குடும்பத்துக்கு ஒரு அரசாங்க வேலை கொடுக்கறதுங்கிறது அவங்க நிதி நிலவரத்துக்கு ஒரு ஆதாரம் தானங்கய்யா, அதுல கொடுக்கற என்ன தவறு இருக்கு? அதெல்லாம் கவர்மெண்ட் எப்படி கொடுக்க முடியும்? கவர்மெண்ட் ஸ்டாஃப் எப்படி கொடுக்கணும்? வேலை வாங்க மூலம் படிச்சு கிடைக்கிறது எங்க போறது? நான் அந்த படிச்சு சும்மா இருக்கீங்க, என் குடும்பத்துல 3 பேர் படிச்சு சும்மா இருக்கேன், அவனுக்கு வேலைக்கு எங்க போறது? நீ வந்த கூட முதலமைச்சரா வந்தவங்களே செத்தவங்க குலச்சவங்களுக்கு எல்லாம் நீ வேலையை போட்டு கொடுத்துட்ட. அங்க இருக்க ஒரு 41 பேர்னு சொன்னா 41 பேருக்கு இந்த சீனியார்ல இருக்கவனுக்கு எங்க போவியான்? இப்ப இதே மாதிரி 42 பேர் இறந்த அந்த தருணத்துல, அதே மாதிரி இந்த கள்ளக்குறிச்சியில ஒரு 18 பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்த அந்த தருணங்கள்ல ஒரு 12 பேர் வந்து இடி மின்னல் தாக்கி விவசாய வேலை செய்யும் போது இறந்திருக்காங்க. இப்ப விவசாய வேலை செய்யும் போது இறந்தவங்களுக்கு நீ கவர்மெண்ட் வேலை கொடுக்கல, உன் கூட்டத்துக்கு வந்தவனுக்கு நீ கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேன்னு சொல்லி சீமான் அவர்கள் இது மேல் கட்டி பேசியிருக்காரு. அவன் நல்ல வார்த்தை. அப்ப அந்த விவசாயம் பண்ணவனுக்கு முன்னுரிமை கொடுக்கல, கலாச்சாரம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம், அதே மாதிரி உன் கூட்டத்துக்கு வந்து செத்தவனுக்கு உனக்கு கவர்மெண்ட் வேலை அப்படின்னா நீங்க எதை நிறுத்த ட்ரை பண்றீங்கன்னு கேக்குறாரு. அது தப்புங்க, 100க்கு 100 தப்பு. விஜய் செய்யறது கவர்மெண்ட் ஸ்டாப் போட்டது தப்பு தப்பு தப்பு. யாரும் ஏத்துக்கிறதுக்கு வழி இல்ல. சிறப்புங்க, உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி.